பூமி தாயால் வளர்க்கப்பட்டு வலிமையான கிரகமாக உருவெடுத்து நவ கிரகங்கள்ல இடம் பிடித்து ஒருத்தனுக்கு வீடு மனை சொத்து சொகம் நலச்சிருக்கணும். அவன் அதை அனுபவிக்கணும் அப்படின்னா இவருடைய அனுகிரகம் தேவை. யாரு? செவ்வாய் பகவான். அவரை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா உங்க பக்கம் உடைய ஜாதக கட்டத்தை வச்சு பாக்குறப்ப பொதுப்படியா நம்ம சொல்லனாக்க விருச்சிக ராசிகளுக்கு வம்பு வழக்கு இல்லாத ஒரு நாளும் பார்க்க முடியாது. போராடி போராடி போராடிய அழுத்து போன ராசி விருச்சிக ராசி. இப்போ வரைக்குமே இவங்கள முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. இருந்தாலும் அதை பத்தி நாங்க கவலையும் படுறது கிடையாது. சொல்லி பார்த்தோம், கத்தி பார்த்தோம், கதறி பார்த்தோம், யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்ல. அடப்போங்கடா நாங்க இப்படிதான் அப்படின்னு நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நேரம் காலம் தவற மாட்டாங்க. வச்ச கொள்கையிலிருந்து மாற மாட்டாங்க. சரியோ தப்போ எனக்கு சரிப்படுதா நான் பண்ணிட்டு போறேன். ஆனா உண்மைக்குமே பாத்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசியுடைய விருப்பத்தை நீங்க ஆராய்ந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்களுடைய அடாவடித்தனம் கொஞ்சம் இருக்கு. நான் இல்லைன்னா மறுக்க மாட்டேன். கொஞ்சம் அகங்காரமா பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அது அகங்காரங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. பாக்குறவங்களுக்கு அப்படி தோற்றம் வரும். வெகுலிங்க, பிள்ளை மனம்னு சொல்லுவாங்க, வெள்ள குணம்னு சொல்லுவாங்க. ஆனா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. என்னன்னா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு, வெடுக்கு வெடுக்குன்னு பேசிடுவோம். பாசம் இல்லாத மாதிரிதான் இருக்கும். உள்ளுக்குள்ள நாங்களாம் உட்காந்து அழுக ஆரம்பிச்சாக்க காவிரி ஆறு என்ன ஓடுறது, அதை விட அதிகமா எங்களுடைய கண்ணீர் ஓடும். வெளியே காட்டிக்க மாட்டோம். நாங்க அழுதா மட்டும் என்ன வீழ்த்தணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துடும்ல, ஓ அப்படின்ட்டு போயிடுவோம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இவங்களுடைய குணம் தெரியாது. பயங்கரமான இலகன மனசுக்கு சொந்தக்காரங்க. வெளியில அப்படி பக்கத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறது தான். என்னம்மா நீ ஜோசி கருப்புள்ள மாதிரியா பேசுற, என்னமோ பக்கத்து வீட்டுக்குள்ள பேசுற மாதிரி பேசுற. ஆமாங்க, உங்களுக்கு புரியணும் இல்ல. யாரோ ஒன்னு ஏதோ சொல்றாங்கன்றது தெரியக்கூடாது. நம்மளை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த பிள்ளை சொல்றது நமக்காக தான் சொல்லுதுங்கிறது உங்களுக்கு புரியணும் இல்ல. அதுக்காக அது பலாப்பழம் மாதிரி வெளியே ரொம்ப அப்படியே உங்களுக்கான ஒரு கோட்டையை கட்டி வச்சுக்கிட்டு யாராலையும் நெருங்க முடியாத மாதிரி உள்ளுக்குள்ள பார்த்தாக்க திறந்து பார்த்தா அப்பதான் தெரியும். ரொம்ப மென்மையானவங்க, ரொம்ப இனிமையானவங்க, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இலகன மனசுக்கு சொந்தக்காரங்க, தனக்குன்னு எதையுமே யோசிக்காதவங்க. இப்படிப்பட்ட விருச்சிகம் வேதனையை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கழுத்தை நெரிக்குது துக்கம். ஒரு தெளிவான முடிவே இல்லை. இவங்களுடைய பாதைன்னு பார்த்தோன்னாக்கா அங்க கட்டாய் போதும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எந்த நேரம் காலம் நமக்கு துணை வரும், எந்த கிரகம் தான் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா தம்பி நான் இருக்கேன்னு நமக்கு பலன் கொடுக்கும். அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற் போல தமிழ் மாத பிறப்பு புரட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய மாதம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு பகவான் யாரெல்லாம் வழிபாடு செய்றீங்களோ அவங்களுக்குலாம் சனி பகவானுடைய தாக்கம் குறையும். இதனால்தான் சனிக்கிழமையில விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யறது. இதோட சனி பகவான வழிபாடு செய்யறதை காட்டிலும் நீங்க விஷ்ணு பகவானை வழிபாடு செய்தால் சனி பகவானுடைய கருணை பார்வை கிடைக்கும். அதோட விஷ்ணு பகவானை வழிபாடு செய்தால் மகாலட்சுமி தாயோடைய அனுகிரகமும் கிடைக்கும். இதனால செல்வ நிலையில மேம்பாடு உண்டு. ஒரே கல்ல 3 மாங்கான்னு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ பெருமாள் வழிபாடு பெரும் புண்ணியம்ன்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதோட இந்த மாதத்துல நம்ம அசைவ உணவு சாப்பிடுறதுல அப்படின்னாக்கா அசைவ உணவு சாப்பிட்டீங்கன்னாக்கா அறிவியல் ரீதியா நமக்கு உடலுக்கு செட் ஆகாது. ஆரோக்கிய ரீதியா நிறைய பிரச்சனைகள் வரும். அதை தாண்டி நீங்க ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னாக்க அசைவ உணவுகளை சாப்பிடுவதனால இந்த மாதத்துல சனிபோட ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இதெல்லாம் ஆசைகள் அதிகமாகும், கோபதாபங்கள் அதிகமாகும். ஆசைகள் அதிகமானாலும் கோபம் அதிகமானாலும் அது நமக்கு வாழ்க்கையுடைய இருண்ட காலத்துக்கு கொண்டு போய் விட்டுடும். ஓகேவா? சோ அதற்காக தான் அந்த சனிக்கிழமையில விரதம் இருங்க, புரட்டாசி மாதம் முழுக்க அசைவத்தை தவிர்த்துக்கோங்க, பெருமாளை வழிபாடு செய்யுங்கன்னு சொல்றது. இப்போ ஜாதகத்தை எடுத்து போய் உங்களுக்கு நல்ல ஜோதிடர் இருக்காங்க அப்படின்னாக்க நீங்க எல்லாத்தையும் பார்த்து அப்பப்போ சரி கட்டி வச்சுப்பீங்க. இதெல்லாம் தெரியாது, பொதுவா வாழ்க்கை போன போக்குல நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த பதிவு. அந்த வகையில இந்த மாதத்துல விருச்சிக ராசிக்காரங்க நேரம் காலம் எந்த கோள்களும் எந்த கிரகங்களும் நமக்கு சரி வர வேலை செய்யல, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த புரட்டாசி மாதத்துல பெருமாள் கிட்ட வழிபாடு வைப்பது சிறப்பு. பெருமாள் கிட்ட வழிபாடு செய்த இந்த 30 நாள் மட்டும் தான் நமக்கு நல்ல பலன் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. அடுத்த வருடம் வரைக்குமே உங்களுக்கு இந்த பலன் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். உலகத்திலே பணக்கார கடவுள் பெருமாள். அவரை வழிபாடு செய்தால் எந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டம் வந்துடும் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையான பக்தியோட அர்ப்பணிங்க. கடவுளே நீயே தான் துணை, எனக்கு வேற வழி இல்லை, யாரையும் நம்புற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை, எனக்கு நல்லது கெட்டது நீ பார்த்து கொடுக்கறது தான், ஒருவேளை இன்னும் அதிகமா எனக்கு கஷ்டம் கொடுக்கறதா கூட நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க.
ஒன்றும் இல்லை, உங்களை ஒருத்தன் அடிக்க வரான், அவங்ககிட்ட அடுறா பரவாயில்ல அடுறா அப்படின்னாக்கா உங்களை அடிக்க வரவங்க கூட யோசிப்பான். அது போலதான் தெய்வங்கள் ஆனா நமக்கு சோதனை கொடுக்கறதுல நம்ம செய்த பலாபலனுக்கு தகுந்த பலன்கள் தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்ன ஒண்ணு, ஒருவேளை நமக்கு தெரியாம ஏதோ தப்பு தண்டா பண்ணியிருந்தா, முன்ஜென்மத்தில் ஏதோ பாவங்கள் பண்ணியிருந்தா, நம்முடைய முன்னோர்கள் ஏதோ பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அதோடைய தாக்கம் நமக்கு பெரிதா பாதிக்க கூடாது, அதோடைய தாக்கம் பெருசா நமக்கு வேலை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யும். புரியுதுங்களா? அதே போல தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கையை நடத்தும் பொழுது எந்த ஒரு கிரக தோஷமும் நம்மளை வந்து ஒன்றும் பண்ணாது. இது தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதோட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் துணை வருவார். நல்லது பண்றியா, பெருத்த உயர்வு கொடுப்பார். கொஞ்சம் சோதனை கொடுத்து அந்த உயர்வுக்கு நீ தகுதியான ஆளான்னு சொல்லிட்டு உங்களை தயார்படுத்துவார். நிறைய அனுபவத்தை கொடுப்பார். நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் தெரிய வச்சிருவார். அவரு அப்படிப்பட்ட ஆள் தான். அதனால அவர் தவறா நினைக்க வேண்டாம். அவர்கிட்ட நம்ம கருணை பார்வை வேணுனாக்கா பெருமாள் வழிபாடு செய்து, சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானுமே வழிபாடு செய்யறது சிறப்பு. நிறைய இந்த புரட்டாசி மாதம் தானம் தரும் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலா இருங்க. நான் என்னோட வாழ்க்கைக்கு 10 பேர் வழிகாட்டணுமா, நானே அல்லோலப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாக்க தயவு செஞ்சு அந்த மாதிரி குருமார்கள் கிட்ட போயிட்டு நீங்க வாழ்க்கையை சிறப்பா மாத்திக்கிறதுக்கு போய் வழி தேடுங்க. தப்பே கிடையாது. வாழ்க்கையில முன்னேறுன்னு சொல்லிட்டு உழைக்க போயிட்டீங்க, முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதற்கு வந்து சனி பகவானே துணை வருவார். ஓகேவா? ஆனா சோம்பேறிகளுக்கு ஒரு காலமும் ஒரு துணை வர மாட்டார். அடி மேல அடி விழும். ஓகேங்களா? சோ இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த புரட்டாசி மாதம் விருச்சிகத்திற்கு எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய விருச்சிக ராசிகளுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும், விஷ்ணு பகவானை ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை எழுதுங்க. அதை எழுதும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி, மனசுல நினைச்சுக்கோங்க. வீடு கட்டணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கணும், இது போல வீட்டுல கூடிய இந்த கஷ்டம் தீரணும், அந்த கஷ்டம் தீரணும், இது நடக்கணும், இது நடக்கவே கூடாதுன்னு உங்களுக்கு எதுவாவது நினைப்பு இருக்கும் இல்லையா, அதை வேண்டிக்கோங்க. கண்டிப்பா அந்த புரட்டாசி மாதம் முடியறதுக்குள்ள பெருமாள் அதற்கான வழியை உங்களுக்கு காட்டுவார். நல்லதே நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும். விருச்சிக ராசி புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் கன்னி ராசியில புதன் பகவானுடைய வீட்டுல பிரவேசிக்கூடிய மாதம் தான் புரட்டாசி மாதம். கண்டிப்பா விருச்சிக ராசிகளுக்கு ஒரு பொட்டை போடக்கூடிய மாதமா தான் இருக்க போகுது. ஆல்ரெடி பயங்கரமா கஷ்டப்படுறோம், அதுக்கு ஒரு மாற்று வழியா நல்லா இருக்க போறோம்னு வச்சுக்கோங்க. கிரகநிலை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாசத்துடைய தொடக்கத்துல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு. லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றாரு. இதனால புத ஆதித்ய யோகத்தோடு மாசம் வந்து பிறகுது. பொருளாதார நிலையில உயர்வு, வெற்றிக்குரிய தகவல் வீடு தேடி வரும், தொழில வளர்ச்சி அபரிவிதமா இருக்கும். நட்பு வட்டம் விரிவடையும், நாட்டுப்பற்று மிக்கவருடைய கூட்டு முயற்சிகளால பல நல்ல காரியங்களை நடத்தி காட்டுவீங்க. பயணங்கள் நல்ல பலன் தரும். உடல் நலம் சீராகி உற்சாகத்தோட பணிபுரியக்கூடிய மாதமா உங்களுக்கு அமையுது. இதோட புரட்டாசி 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் போறார். உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி புதன் 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது விபரீத ராஜயோகம் செயல்பட போகுது. மறைந்த புதனால நிறைந்த தனலாபம் கிடைக்க போகுது. கல்வியில கலையில சம்மதமா நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் கை கூடும். நாலாபுரம் இருந்தும் நல்ல தகவல் கிடைக்கும். தொழில உத்தியோகத்துல எதிர்பார்த்த முன்னேற்றமும் சம்பள உயர்வு பத்தின சந்தோஷ தகவலும் வந்து சேரும். வீடு வாங்குறது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, இது போன்ற நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும், மகத்தான பதவிகள் கிடைக்கும். இல்லத்துல மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகளும் சுப செய்திகளும் கேட்கக்கூடிய சூழலும் உண்டாகுது. இதோட கடகத்துக்கு போகக்கூடிய குரு புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு அதிசார கதியில போறாரு. கடகராசிங்கிறது குரு பகவானுடைய உச்ச வீடு. ரொம்ப சந்தோஷமா அவர் வந்து அங்க பயணம் பண்றாரு. அங்கு செல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறாரு. உங்க ராசிக்கு 2, 5ஆம் இடங்களை பாக்குறாரு. 2ஆம் இடம் தனஸ்தானம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். இதுக்கு அதிபதி அவர் உச்சம் பெறுவது. இந்த நேரம் உங்களுக்கு உன்னதமான நேரம். மண்ணை நீங்க அழித்து விட்டாலையும் சிலது பொண்ணாக மாறும். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். குருவுடைய பார்வை முழுமையா உங்க ராசியில பதிவதனால வருமானம் எதிர்பார்த்த காட்டிலும் கூடுதலா கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். வெற்றி பதையை நோக்கி அடி எடுத்து வைக்க போறீங்க. பூர்வீக சொத்துக்கள் கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மகிழ்ச்சி அடைவீங்க. சந்தோஷத்துக்கு குறைவே கிடையாது. சுயதொழில் செய்றவங்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமா இருப்பாங்க. உடல் நலம் சீராகி உற்சாகத்தோட பணிபுரிய போறீங்க. வண்டி வாகன யோகம் இருக்கு. இதுல சனி பகவான் வக்ரகதி கும்ப ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே வக்ரகதியில இயக்கம் போறாரு. உங்க ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடங்களுக்கு உரியவர் அவர். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியான அவர் வலிமை இழக்கும். இந்த நேரத்துல ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுவீங்க. வாகன மாற்றம் செய்யக்கூடிய முயற்சிகள் கைகூடும். வருமானம் உயரும். குடும்பத்துல முன்னேற்றம் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். சனி பகவான் அவருடைய வழிபாடு சந்தோஷத்தை கொடுக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யறவங்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமா இருப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் சேரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டு. பெண்களுக்கு வருமானம் திருப்தி கொடுக்கும். வாரிசுகளுக்கு சுபகாரியங்கள் நடத்தி வைப்பீங்க, நடைபெறும். பொதுவாக விருச்சிக ராசி வந்து அவசரமா ஒரு வேலையை செய்வாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் ஆலோசித்த பிறகே முடிவெடுப்பாங்க.
உங்களை பொறுத்தவரைக்கும் வீடு, மனை, வாகனம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். காரிய தடை, தாமதம் எல்லாமே விலகுது. எதிர்பார்த்தபடியே எதுவுமே நடக்கலையே, இழுபறியாவே இருக்க அப்படின்னு கஷ்டப்பட்ட உங்களுக்கு உங்க மனசு மகிழக்கூடிய வகையில எல்லாமே சிறப்பா உங்களுக்கு சாதகம் மாறிடும். தொழில் வியாபாரம் நல்லா நடக்கும். பழைய பாக்கில் வசூலாவதுல வேகம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல, கணக்கு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகம் உண்டு. பணவரத்து இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் போயிட்டு வருவீங்க. உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுல எந்த இடையூறுகள் இனி இருக்காது. குடும்பத்துல இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலை மாறுது. ஆனாலும் அனைத்து விஷயங்களிலுமே நீங்க அனுசரிச்சு செல்வது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் பத்தின கவலைகள் உண்டாகும். நிதானமா செய்யும் செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பெண்களை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் செல்வாக்கு உயருது. தொகுதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது ரொம்ப அவசியம். கட்சி தலைமையுடைய அன்புக்கு பாத்திரம் ஆவீங்க. இதோட கலைத்திறர்களுக்கு புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்க போறீங்க. படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா அப்படி கஷ்டப்பட்டதானே நமக்கு வெற்றிங்கிறது ரொம்ப இனிப்பா இருக்கும். அதாவது கசப்பு சுவையோட அருமை தெரிஞ்சாதான் இனிப்பு சுவையோட அருமை நமக்கு உயர்வுங்கிறத புரிய வைக்கும். அந்த வகையில தான். அதே போல மாணவர்களுக்கு கல்வி பத்தின கவலை குறையும். அதிக மதிப்பெண்களை எடுக்க ஆர்வமா படிப்பீங்க. பொதுப்படி இந்த புரட்டாசி மாதம் விருச்சிக ராசிக்கு ஏன் அதிர்ஷ்டம் சொல்றேன்னா, விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது லாபஸ்தானத்துல சூரியன் மற்றும் புதன் அமர்ந்திருப்பதுதான். இதுல விருச்சிக ராசி கவனமா இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. நல்லதான் பேசுங்க, நல்லதான் செய்ய போவீங்க. ஆனா தேவையில்லாத பிரச்சனைல நீங்க சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாருக்கும் உதவின்னு போயிடாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், உங்ககிட்ட உதவின்னு வரதெல்லாம் போலி பித்தலாட்டம். ஓகேங்களா? அதே போல வண்டி வாகனங்கள்ல பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமா மார்க் அடிப்படையில் சொல்றேன், கேட்டுக்கோங்க. புரட்டாசி மாதத்துல சந்தோஷம் ரீதியாக 80%, பொருளாதார ரீதியாக 70% ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்ற அளவுக்கு தான் இருக்கு இல்லையா? இத்தனை நாளா படுமோசம் 0% தான் நமக்கு சந்தோஷத்துக்கும் பணத்துக்கும். இதுவே கோடி புண்ணியம் மாதிரி நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏத்துக்கோங்க. இது அந்த புரட்டாசி மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிலைச்சிருக்கணும். நடக்கிறது எல்லாமே நல்லதாவே இருக்குன்னாக்க பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. உங்களுடைய போன்லயோ இல்ல உங்க வீட்லயோ பாத்தீங்கன்னா பிரத்திங்கரா தேவியோடைய படத்தை வச்சு டெய்லியும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பூஜையை பண்ணிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலன்களை இருந்து விருச்சிக ராசி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, பொட்டாசி மாதம் நமக்கு சாதகமான மாதங்கிறது தெளிவுபடுத்தியாச்சு. இப்போ பொட்டாசி மாதத்துல விருச்சிக ராசியில் கூட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? வேகம், விவேகம் இதை கொண்டு செயல்படக்கூடிய விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் உங்களுக்கு பொட்டாசி மாதம் நன்மையை தரக்கூடிய மாதம். மாதத்துடைய முற்பகுதியில அஷ்டமஸ்தானத்துல குரு சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை 12, 2, 4ஆம் இடங்கள் கிடைப்பதால வரிய செலவு கட்டுக்குள்ள வரும். மனசுல நிம்மதி உண்டாகும். குடும்பத்தில் ஏற்படுத்த சச்சரவு விலகுது. பணப்புழக்கம் இருக்கும். தாய் வழி உறவுகள் ஆதரவு கொடுப்பாங்க. அக்டோபர் 8 முதல் அதிசார பாகிஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய குருவால உங்களுடைய நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால இது வரைக்கும் இருந்த நெருக்கடி பிரச்சனை எல்லாமே விலக ஆரம்பிக்கும். செல்வாக்கு உயரம், பட்டம் பதவிகள் தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். தொழில வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடுது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு நல்ல தகவல் கிடைக்கும். பிள்ளைகளால பெருமை உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படுத்த பிரச்சனைகள் விலகும். ஜீவனஸ்தானத்துல கேது சஞ்சரிப்பினால தொழில கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. புதிய முயற்சிகள் நிதானம் தேவை. ஷேர் மார்க்கெட்ல நிதானமா செயல்படுவது நல்லது. புதிய ஏஜென்சி எடுக்க முயற்சி செய்தீங்கன்னாக்கா மார்க்கெட் நிலவரம் அறிஞ்சு அதன் தகுந்த மாதிரி முடிவெடுங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம் அக்டோபர் 12 அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 18, 21, 27, 30, அக்டோபர் 3, 9 இந்த நாட்களும் உங்களுடைய சுபகரங்களை தொடர்றதுக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் வியாழக்கிழமைகள் தோறும் நவகிரக குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். அடுத்த அனுசம் நட்சத்திரம் தன்னம்பிக்கையோட தைரியத்தோட செயல்படக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் யோகமான மாதம். உங்க ராசிக்கு ஜீவனாதிபதியான சூரிய மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது. அரசு வழி முயற்சிகளை வெற்றியை கொடுக்கும். புதுசா தொழில் தொடங்க, வெளிநாடு போக நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். தொழில வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க. மூடி வைத்திருந்த தொழிலை கூட மீண்டும் தொடங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணவரவு கிடைக்கும். பணியாட்களுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. அக்டோபர் 7 வரை அஷ்டமஸ்தானத்துல குரு சஞ்சரிப்பது, அக்டோபர் 8 முதல் பாகிஸ்தானத்துல சஞ்சரிப்பதால நெருக்கடி, பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். இதே போல 4ஆம் இட ராகுவும் விரயஸ்தான செவ்வாயும் ஒரு பக்கம் அலைச்சல், மறுபக்கம் செலவை ஏற்படுத்துவாங்க. ஒவ்வொரு வேலையுமே போராடி முடிக்கிற மாதிரி இருக்கும். அரசு வேலைகளுக்கு மேலதிகாரிகிட்ட ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த இடம் மாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க வங்கியில கேட்ட பணம் கிடைக்கும். செப்டம்பர் 29 முதல் புதன் விரயஸ்தானத்துல சஞ்சரிப்பதால செலவு கொஞ்சம் கட்டுக்கடக்காமல் போகும். புதிய முதலீடுகள்ல அதிகபட்ச கவனம் தேவை. ஆடம்பத்திற்கும் அலட்சியத்திற்கும் இடம் கொடுக்காம அவசிய பணிகள்ல மட்டும் கவனம் செலுத்துவது சிறப்பு. அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆலோசனை ஏற்பதும், தம்பதிகளை பொறுத்திருக்கும் விட்டு கொடுத்து செல்வதும் ரொம்ப அவசியம்.
உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அக்டோபர் 12, 13ங்க. இது 2 நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 17, 18, 26, 27, அக்டோபர் 8, 9, 17. இந்த நாட்கள் உங்களுடைய நல்ல காரியங்களோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க, நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். அடுத்த கேட்டை நட்சத்திரம். எந்த ஒரு விஷயத்திலுமே புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் யோகமான மாதம். விரயஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சரிப்பு செப்டம்பர் 29 முதல் புதன் விரயஸ்தானத்துல பயிற்சி ஆவதால செலவுகள் கட்டுக்கடக்காமல் போகும். வரவை விட செலவு அதிகரிக்கும். குடும்பத்தின் வழியில நெருக்கடி விலகும். தொழில் வேலையில அலைச்சல் இருந்தாலும் அனுகூலம் உண்டு. இதோட அக்டோபர் 8 முதல் குரு பார்வை பாகிஸ்தானுக்கு கிடைக்கிறதுனால, ராசியை பார்ப்பதால கடலில் மூழ்கி கொண்டிருந்தவங்களுக்கு படகு கிடைச்ச மாதிரி மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும். எல்லாத்தையுமே சமாளிக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில மாற்றம் வரும். கடந்த கால நெருக்கடி ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் வரும். சகோதரர்கள் வழியில உதவிகள் கிடைக்கும். குறிப்பா வியாபாரிகளுக்கு தொழிலாளர்களுக்கு ஆதரவு அதிகமாகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். பூர்வீக சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சூரியனும் அக்டோபர் 10 முதல் சுக்கிரனும் சாதகமா இருக்கிறதுனால குடும்பம் தொழில இருந்த போராட்ட நிலை மாறுது. மனசுல நிம்மதி உண்டாகுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடி நீங்குது. புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சிறு வியாபாரிகள் கூட எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் இணக்கம் அதிகமாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அக்டோபர் 13, 14. இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 18, 23, 27, அக்டோபர் 5, 9. இந்த நாட்கள்ல உங்களுடைய சுபகாரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க, நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், அனுதினமும் உலகளந்த பெருமாளை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பலன் சொன்னேன் இல்லைங்களா? ஒவ்வொரு தெய்வத்துடைய படங்களையுமே உங்களுடைய போன்ல வால்பேப்பரா வச்சுக்கோம். ஏன்னா நம்ம அடிக்கடி பாக்குறது பார்த்தீங்கன்னா போன் தான், போனோட ஸ்கிரீன் தான். ஸோ அதை பார்க்கும் பொழுது அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ஒரு பாசிட்டிவிட்டி வரும். சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே புரட்டாசி மாதம் நம்முடைய விருச்சிக ராசிகளுக்கு அவங்களுடைய மனசு சந்தோஷப்படும்படியான நிறைய வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புல கிடைச்சிருக்குங்கிறத தெரியப்படுத்தியாச்சு. தவற விடாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் பார்த்தாச்சு. இதை தாண்டி நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், திருமுருகாற்றுப்படியை அனுதினமும் பாராயணம் செய்வது. கந்தன் அருளால நீங்க கண்ட பிணி நீங்கும். குடும்பத்துடைய கஷ்டம் தீரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய், வெள்ளி. இந்த நாட்கள்ல முருகப்பெருமான வழிபாடு செய்யணும். இது விருச்சிகத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட தெய்வம் முருகன். இதோட புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாடு விருச்சிகத்திற்கு ஈடு இணையில்லாத மாற்றம், முன்னேற்றம். எதெல்லாம் எப்படிலாம் மாறினா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீங்க எதிர்பார்த்தீங்களோ, கண்ணீர் வடிச்சிங்களோ, கஷ்டப்பட்டீங்களோ, அப்படி வாழ்க்கை மாறுவதற்கு பெருமாளை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது, நாராயணா உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லடா நாராயணா அப்படின்னு போய் நில்லுங்க தெய்வத்துக்கிட்ட. அதாவது மனுஷ மக்கள் கிட்ட சண்டை போடுற மாதிரி விருச்சிக ராசி சொல்ல வேணும். அதெல்லாம் முடியாது, நீ கொடுத்தே ஆகணும், பிடிவாதம் பிடிப்பீங்க இல்லையா? அதெல்லாம் முடியாது, செஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? அதை போய் பெருமாள் கிட்ட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். அதே போல நம்ம கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசக்கூடிய ஆட்கள், சனி பகவான் நம்மளை சோதனைக்கு பயங்கரமா வச்சு செய்வாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னாக்க பெருமாள் வழிபாடு நமக்கு பெரும் பாதுகாப்புங்கிறத உணர்ந்து செயல்படுங்க. உங்க மனசுக்கு, உங்களுடைய குணத்துக்கு, உங்களுடைய செயல்பாடுக்கு, உங்களுடைய நேர்மைக்கு, உங்களுடைய நீதியை காப்பாற்றும் நிலைக்கு இந்த புரட்டாசி மாதம் நீங்க கனவுலையும் நினைச்சு போக முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டம், அனுகூலம், ஆதரவு எல்லாமே பெருமளவு உங்களுக்கு கிடைக்க போகுது. கரெக்டா பயன்படுத்துங்க. இதோட ஒரு ராசி கட்டத்துல குரு பகவான், அதிபதியான செவ்வாய் பகவான், அதே போல சனீஸ்வர பகவான், இதோட புதன் பகவான், சூரிய பகவான், இந்த கிரகங்கள் எங்கெங்க பயணம் பண்றாங்க, இவங்க யாராவது கூட்டணியில இருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதற்கான பதிவை நான் அடுத்த பதிவுல சேர்த்து சொல்றேன். இல்லாத கமெண்ட் பாக்ஸ்ல நான் தெளிவுபடுத்துறேன். ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை தரக்கூடியவன். நம்ம சொல்றது பொது பலன்கள். ஒரு சிலர் சொல்றீங்க, நீ சொல்லல இது நடக்கலாமா, அப்படிலாம் இல்லம்மா, இப்படிலாம் இல்லம்மாங்கிறீங்க. உங்களுக்கு தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்கள் 100க்கு 80% கரெக்டா வேலை செய்யும். மீதி இருக்கக்கூடிய 20% அப்படிங்கிறது தான் பண விஷயத்துல, வாழ்க்கை ரீதியா, திருமண ரீதியா ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு மாறுதலை கொடுத்து, தடைகளை கொடுக்கறது, தாமதத்தை கொடுக்கறது, இல்ல நான் சொன்னதை விட இன்னும் அதிகமான சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஸோ இந்த பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான். ஓகேங்களா? ஸோ அந்த அடிப்படையில் உங்க ஜாதகத்துல எப்படிமா எங்க இருக்காங்கன்னா எப்படி நான் சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னம் லா போட்டிருந்துச்சுனாக்கா அதுதாங்க முதல் கட்டம். அதுல இருந்து
வலது பக்கமா கணக்கு போட்டுக்கோங்க. லக்னம்ங்கிறது 1ஆம் கட்டம். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கடிகாரம் சுற்றக்கூடிய இதுன்னு சொல்லுவோம். அதாவது ஆன்டி கிளாக் வைஸ். அதுலேருந்து 1, 2, 3 அப்படி கணக்கு போடுங்க. எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க. குறிப்பா ராகு, கேது, செவ்வாய் இவங்க 3 பேரும் எங்க இருக்காங்கிறதையும் தெளிவுபடுத்துங்க. பார்த்துடலாம். சரிங்க. திரும்பவும் சொல்றேன். உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா அப்படின்னு எழுதுங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும்னு நினைச்சா அந்த மந்திரம் கூடவே ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தையும் எழுதுங்க. அதை எழுதும் பொழுது உங்களுடைய மனசுல என்ன வேண்டுதல் இருந்தாலும் அதை வந்து நினைச்சுக்கிட்டே எழுதுங்க. கண்டிப்பா அதற்கான வழி, அதற்கான தீர்வு கொடுப்பாங்க. ஆன்மீகத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கொண்ட விருச்சிக ராசிகளுக்கு புரட்டாசி மாதம் தெய்வ அனுகூலம் நிறைந்த மாதம்ங்கிறத தெளிவுபடுத்தி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க. பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் பிடிக்கணுக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.